இது வந்து போன வீடியோடைய பார்ட் 2 வீடியோ. பால்கனியை கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு செடியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வாடி போயிடுச்சு. செம்பருத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக ஆக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வளைஞ்சிக்கிட்டே போச்சு. அதுக்கு கடைசியாக வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மருதாணி. இது நான் இப்படிலாம் வந்து அதை எடுத்து போட்டேன் அப்படிங்கிற வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். நல்லா குட்டி குட்டியாக நிறையவே வளர்ந்துருந்துச்சு. இதில் வந்து கருவேப்பிலை போட்டிருந்தேன். இதிலே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி வந்துட்டுருக்கு. ஒரு வாரத்துலேயே வந்து வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதினாவுடைய அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து ஊண்டி வைக்கிறேன். போன இதுலேயே ஊண்டி வச்சேன். நல்லா தான் வந்துச்சு. அதை வந்து கவனிக்காதனால செத்துருச்சு. இது வந்து வெங்காயம் வேர் விட்டு அதுவாகவே இருந்துச்சு. சரி ஓகே, வெங்காய செடி வேணால் வச்சு பார்க்கலாம் எப்படி வரும் அப்படின்ட்டு வந்துட்டு நானே ஒரு வீடியோ பார்த்து தான் வந்து இதை வச்சேன். அவங்க சொன்ன மாதிரி அந்த கீழ்ப்பகுதி வந்து கீழே பார்த்த மாதிரி அந்த மேலே முளைச்சி வந்திருக்குது மேலே பார்த்த மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். எப்படி வளருது அப்படிங்கிறது எனக்குமே ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே வந்து 1 பை 1 ஒரு 4-5 வெங்காயம் கிட்டே இருந்தது. அதை ஃபுல்லாமே இந்த மாதிரி ஊண்டி வச்சுட்டேன். ஊண்டி வச்சுட்டு லைட்டாக வந்து இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். வந்து ஈவினிங்கில் வந்து இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேனே. செடியை ஃபுல்லாக வந்து ஏன்னா நம்ம பராமரித்து வளர்த்துட்ருக்கோம். அது வந்து செத்துருச்சுனாக்கும் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து செம்பருத்திக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பு வச்சு நாட் வச்சு நல்லா வந்துட்டு அது ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நல்லாவே வந்து ஹைட்டாகி வளர்ந்துட்டுருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா பால்கனி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா திருப்பியும் அதை தான் வைக்கிறோம். அதனால் எந்த மாற்றமும் இருக்காது. கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஈவினிங் போல் இந்த கேக் போட்டு சாப்பிட்டேன். இது கொஞ்சம் லைட்டாக மாவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நாங்கள் எடுத்து சாப்பிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.